விசுவாசம் பெருகும் பொழுது வாழ்க்கை நன்மையினால நிரப்பப்படுவது பார்க்கணும். AFT Electronic City Bangalore welcomes you to attend weekly worship service. Come and experience the life-changing power of the Word of God in every area of your life with Pastor B. Ramesh, Pastor Sai Shankar and Sister Meera Sai. Sunday service, morning first service 7 a.m. to 9 a.m. Second service 9 a.m. to 11 a.m. Third service 11 a.m. to 1 p.m. Evening service 6 p.m. to 8 p.m. Tuesday service, evening Bible study 7 to 8:30 p.m. Our address, Apostolic Fellowship Tabernacle, number 45/28, Muni Reddy Building, first floor, Balaji Nagar, Hebakodi, Electronic City Post, Hosur Road, Bangalore, 100. Contact 9866453466, 9986454095, 9972427152. மார்க்கு 9ஆம் அதிகாரம் 23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். பாருங்க, இது சொன்ன உடனே அவனுடைய விசுவாசத்துக்கு இயேசு ஏதோ பேசுகிறாரு. ஏன் விசுவாசிக்கிறியா, விசுவாசிக்க மாட்டியா, விசுவாசினா தான் உனக்கு நடக்கும், நீ விசுவாசிக்கிறீ நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் நாங்கள் நின்றுல. அவனே அது கீழே சொல்கிறான், ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். அப்போ அவங்க இயேசு சொல்கிறாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்படியே சொல்கிறாரு பாருங்கள். விசுவாசிக்கிறவனுக்கு விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்படி தான் சொல்கிறாரு பாருங்கள். அதனால் நிறைய பேர் இதை வச்சு என்ன சொல்கிறாங்க, இந்த விசுவாச அளவுகோலை கையில் வச்சுக்கிறாங்க. இவருக்கு இவ்வளோ விசுவாசம், அவருக்கு அவ்வளோ விசுவாசம், எனக்கு விசுவாசம் இல்லை, இவருக்கு விசுவாசம் ஜாஸ்தி, அவருக்கு விசுவாசம் கம்மி, இவருக்கு விசுவாசம் பாருங்கள் எப்படி இருக்குது. எல்லாம் யாருக்கும் இல்லைங்க, எல்லாருக்கும் ஒரே விசுவாசம் தான். உங்களுக்கு எனக்கும் ஒரே விசுவாசம் தான். அந்த விசுவாச பார்வை ரொம்ப முக்கியம். பாருங்கள், நம்முடைய விசுவாசம் இயேசு மேலே வரணும், ஒரு பொருள் மேலேயோ ஒரு தேவையின் மேலேயோ வரக்கூடாது. இயேசு தான் நம்முடைய விசுவாசம். ஒரு சுகமே இருந்தால் கூட அந்த சுகத்தை விசுவாசிக்கிறதில்ல, நான் சுகத்தை விசுவாசிக்கிறேன் சுகம் உண்டாவதாக அப்படி விசுவாசிக்கிறதில்ல, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். சொல்லுங்கள், நான் இயேசு விசுவாசிக்கிறேன். பாருங்கள், அவர் சுகம் தருகிறவர் அல்ல, அவர் சுகமாக இருக்கிறவர். யெகோவா ராஃபான்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சுகம் தருகிறவர். அவர் எதுவும் சுகம், நான் யெகோவா ராஃபா நான் சுகம் தரேன் அப்படி இல்லை, நானே உனக்கு சுகமாய் இருக்கிறேன். பழைய ஏற்பாட்டிலே சொல்கிறார் மோசே கிட்ட, நானே உனக்கு ஜீவனும் தீர்காயுசுமாக இருக்கிறேன், நானே உனக்கு ஜீவனும். அவரே என் தேவையாக இருக்கிறார், அவரே என்னை நடத்தக்கூடியவராக இருக்கிறார், அவரே எனக்கு யெகோவா ஈரேவாக இருக்கிறார். அதனால தான் பாருங்கள், நம்ம இப்போது எல்லாம் கொஞ்சம் மாறி போச்சு. விசுவாசிக்கணும் அப்படின்னா பசங்க கூட மார்க் வாங்கிறதுக்கு விசுவாசிக்கிறாங்க, நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கின விசுவாசிக்கிறேன். அவன் கர்த்தரை நல்லா விசுவாசிச்சானா மார்க் வாங்கிறதுக்கு அவர் அவனுக்கு உதவி செய்கிறார், ஞானத்தை அருளை செய்கிறார், அது வழிவாசி தரார், பலனை தரார், அவனை கிருபையை தருகிறார், எல்லாம் தரார் பாருங்கள். இப்போ அவன் என்ன பண்ணுறான், ஒரு பொருத்தனை பண்ணிக்கிறான். ஆண்டவரே நான் மட்டும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன்னா நான் வாங்குகிற முதல் சம்பளத்தை என்ன வந்து உனக்கு போட்டுடுறேன். உடனே அவனுக்கு விசுவாசம் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு அவன் நினைக்கிறான். பாருங்கள், அப்படி ஒரு பொருத்தனை பண்ணிட்டதுனால அவனுடைய பொருத்தனை மேலே அவன் நிற்கிறான். அவன் இயேசு மேலே நிற்கலை, எது மேலே நிற்கிறான், பொருத்தனை மேலே போய் நின்றுக்கிறான். வேலை கிடச்சி முதல்ல என்ஜினியர் ஆனா முதல் சம்பளத்தை கொண்டு வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ₹1 எடுக்காமல் நான் போட்டுறேன் ஆண்டவரே. உடனே பொருத்தனை மேலே ஏறி நின்றுக்கிறான். இயேசு மேலே ஏறி நிற்கணும். ஆண்டவரே நீர் எனக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தர வல்லவராக இருக்கிறீர், என்ன கோல்டு மெடலை சோர்ந்து கொள்ள செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர், நீரே வெற்றி, நீரே ஜெயம். அப்படி போகும்போது பாருங்கள் சுலபமாக இருக்குது. இங்கே இயேசு அவனுக்கு என்ன சொல்கிறாரு, அந்த வார்த்தையில் சில வாக்கியத்தை பார்க்குறோம் பாருங்கள். விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அப்போ அவர் விசுவாசிச்சார், அவருக்கு அது ஆச்சு. அப்படியே சொல்கிறாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போ விசுவாசன்றது இயேசு மேலே வரணும் பாருங்கள். அவர் காரியத்தை செய்கிறவர், நான் அவரை விசுவாசிக்கிறவர். சொல்லுங்கள், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அவர் காரியத்தை வாய்க்க செய்கிறவர். அப்போ பாருங்கள், நம்ம விசுவாசம் இயேசு மேலே வைக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள். அதனால தான் சில காரியத்தை நம்ம இப்படி செய்ய வேண்டிய ஒரு தருவாய்க்குள்ளே கடந்து போகிறோம். இயேசு மேலே விசுவாசத்தை திருப்பணும், இயேசு மேலே நம்ம பார்வையை கொண்டு போகிறோம். இயேசுவே விசுவாசம் வரும்பொழுது பாருங்கள், இப்போ எனக்கு வந்து ஒரு பயம் இருக்காது. ஐயோ நான் கேட்டால் தருவாரா தரமாட்டாரா, ஒருவேளை இது நடக்குமா நடக்காதா, நான் ஒரு வியாதிஸ்தனுக்கு ஜெபம் பண்ணால் ஒருவேளை சுகம் உண்டாகுமா உண்டாகாதா, ஒருவேளை அப்படி நம்ம போயிடுறோம் பாருங்கள். ஏன்னா
உங்கள் விசுவாசத்தினுடைய மெஷர்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெபிக்க கொஞ்சம் பயப்படலாம், சந்தேகம் உள்ளே வந்துடுது, அவ்விசுவாசம் உள்ளே வந்துடுது, அதை செய்யக்கூடியவளாக இருங்க. அதுவே விசுவாசம் இயேசு மேலே வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், அவரை எல்லாம் கூடுமா கூடாதா? சொல்லுங்கள், கூடுமா கூடாதா? அவருக்கு சுகம் தர முடியுமா முடியாதா? அவர் வெற்றியாக்க முடியுமா முடியாதா? இப்போ பாருங்கள், என் விசுவாசம் இயேசு மேலே போயிட்டா தைரியமாக வந்துடுது. அந்த தைரியம் எப்படிப்பட்டதாருன்னா, அவர் அதை செய்ய வல்லவரா இருக்கிறார். அப்படி போது பாருங்கள். அப்போ விசுவாசம் வந்து தோல்வி அடையிறது கிடையாது. அதனால தான் விசுவாசன்ற பகுதியை நம்ம கையில் கொடுத்துருந்தாலும் அந்த விசுவாசன்ற பகுதி இயேசு மேலே வைக்க வேண்டியதாக இருக்குது. ஆமென். ரொம்ப முக்கியம் பாருங்க. இன்றைக்கி இதை தான் சரியாக ஜனங்க கற்றுக்காமல் வேறு மாதிரியெல்லாம் போயிட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமும் ஆகிப்போச்சு. எப்படிடா இது நடக்குமா நடக்காதா, ஆகுமா ஆகாதா அப்படின்ற அளவுக்குலாம் போயிட்டாங்க பாருங்கள். இன்னொன்று, இன்றைக்கி அதான் ரெண்டாவது கட்டத்துக்கு போயிடும். உயிர் தெழுறதுக்கு முன்னாடி இயேசு எப்படி தன்னை வெளிப்படுத்தினாரோ அதே போல் உயிர் தெழுந்த பிறகும் அவர் தன்னை மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக தான் இருக்கிறார். பாருங்க, சில நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, உயிர் தெழுறதுக்கு முன்னாடி பாருங்கள், அவர் இந்த பூமியில் நடமாடினார், மனுஷனோட பேசினார், காரியங்களெல்லாம் வாய்த்த பண்ணார், எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அப்போ உயிர் தெழுந்த பின்பு அவர் இதே மாதிரி இருக்காரா அப்படின்னு ஒரு சந்தேகம் அவங்களுக்குள்ளே வந்துடுது. ஒரு கேள்வி உள்ள அவங்களுக்குள்ளே ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. உயிர் தெழுந்த பிறகு இப்படி செய்வாரா, அப்படி இருக்குதா, அது மெய்தானா அப்படின்னு போயிடுறாங்க. இன்றைக்கி அதான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். நல்ல அதிகாரம் பாருங்கள். இதை பிரசங்கம் பண்ண எனக்கே ஆசையாக இருக்குது. நிறைய பிரசங்கம் பண்ணணும். அதில் இன்றைக்கி கூடுமான அளவுக்கு பார்ப்போம். அடுத்த வாரம் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். யோவான் 21 முதல் வசனம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது பாருங்க, உயிர் தெழுந்துட்டார். இப்போ சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவதற்காக அந்த திபேரியா கடற்கிட்ட வந்து நிற்கிறார். திபேரியா அது ஒரு கடற்கரை, அந்த கடற்கரையில் நிற்கிறாரு. அவங்களுக்கு வெளிப்படுத்தணும். ஏன்னா அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இயேசு உயிர் தெழுந்தார், மேலே போயிட்டாருப்பா, இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொல்லி இவங்க பாட்டுன்னு தான் வேலையை பார்க்கறதுக்காக மீனை பிடிக்கிறதுக்கு எல்லாம் போயிட்டாங்க. இவர் இல்லை, நான் உயிர் தெழுந்தாலும் அப்படி தான் இருக்கிறேன், உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவனாக தான் இருக்கிறேன். பாருங்கள், இந்த நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11லேருந்து 14 இயேசு ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறார் பாருங்கள். அப்போ தான் அந்த கிராமத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிறார். உள்ளே போன உடனே அது நாயினூர்ன்ற ஒரு ஊர். அந்த நாயின்ற ஊருக்குள்ளே உள்ளே போகும்பொழுதே ஒரு பாடையை தூக்கின்னு ஒரு பையன் செத்து போயிடறான், வாலிப பையன். அவனை தூக்கின்னு அந்த கூட்டம் அப்படியே வருது, கூட அந்த தாய் அழுதுன்னு வரான். ஏசு உள்ளே நுழையிறாரு. நுழைஞ்ச உடனே இந்த காட்சியை பார்க்குறாரு. இப்போ அவங்களுக்கு இவர் யாருன்னே தெரியாது. இவர் உள்ளே வர்றாரு, அந்த கிராமத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிறார். ஏசு அவங்கள பார்த்த உடனே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, மனதுருகி, சொல்லுங்கள் மனதுருகி, மனதுருகி நேராக போய் அந்த பாடையை தொடுறாரு. முதல்ல எதுவுமே பேசலை. அந்த பாடையை என்ன பண்ணுறாரு, தொடுறாரு. அது தொடக்கூடாது. ஏன்? பழைய ஏற்பாட்டில் அதை தொட்டால் தீட்டு, செத்து போன மிருகத்தையே என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. இவர் பாடையை தொடுறாரு, அது தீட்டு. எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்னடா இவர் நேராக போய் பாடையை தொடுறாரு? ஏன்னா எல்லாம் பழைய ஏற்பாடு மென்டாலிட்டியில் தான் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அப்படியே வாழ்ந்தா அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நேராக போய் அந்த பாடையை தொடுறாரு. தொட்டுட்டு முதல்ல அவர் சொல்கிற வார்த்தையை நீங்கள் போய் வாசிங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த பெண்மணியை பார்த்து சொல்கிறாரு, அழாதே. என்னது? அழாதே. முதல்ல அவர் சொன்ன முதல் வார்த்தை தான் பாருங்கள், அந்த பெண்மணியை பார்த்து அப்படின்றது எழுதப்பட்டிருக்கும். அதெல்லாம் அந்த வாக்கியத்தை நீங்கள் போய் வாசிச்சிங்கன்னா, அவர் அந்த கிராமத்துக்குள் சென்றார், அதெல்லாம் அந்த அங்கே என்ன நடக்குதோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எழுதுறாங்க. அங்கே சென்றார், பாடையை தொட்டார், அவர் அந்த பெண்மணியை பார்த்து அழாதே. முதல் வார்த்தை அழாது. அழாதுன்னு என்ன பாருங்கள், முதல்ல அவர் வெளிப்படுத்துகிறார், பயப்படாதம்மா, இனி உன் பிரச்சனை ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டேன், நீ அழாத, உன் கண்ணீரை மாற்றிடு, அழாத அப்படின்னா முதலாவது அவர் சொல்கிற வார்த்தை பாருங்கள், அது அழாத. சொல்லுங்கள், அழாத. அப்புறம் இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார் இருக்கிறார். நான் ஒரு ரட்சகர், நான் பதிலாக இருக்கிறவர், நான் பதில் கொடுக்கிறவர், நான் கண்ணீரை துடைக்கிறவர். அதான் இயேசுடைய வெளிப்பாடு பாருங்கள். அவர் வந்தவுடனே அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறாரு, அழாதே. அழாதேன்னு சொன்னிட்டு அந்த பையனை எழுப்பி அந்த தாய்கிட்ட கொடுக்குறான். கொடுத்த விட்டு அவனை கூட்டிகிட்டு போகணும். இதுவே இன்னைக்கு நடந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு பெந்தகோஸ்தே தாய்க்கு அப்படி நடந்திருந்தா உடனே அந்த தாய் என்ன பண்ணியிருப்பா, என் மையனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்றேன் அப்படியே நீங்கள் கூட கூட்டின்னு போயிடுங்கன்னுவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அவனுக்கு கேட்குறாங்களோ இல்லையோ, நிறைய பேர் நீங்கள் அப்படி தான் பாருங்கள். ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் 5 வயசில், இவங்க ஜெபம் பண்ணிவிடுவாங்க, ஆண்டவரே என் பிள்ளைக்கு சுகமானா நான் அவனை ஊழியக்காரன் ஆக்கிறேன். அவன் 20 வயசு வரும்போது சொல்லுவாங்க, நான் அவனை ஊழியக்காரன் ஒப்பு கொடுத்துட்டேன்டா. யாரை கேட்டு நீ என்னை ஒப்பு கொடுத்த அப்படின்வான். நீ ஜுரம் நீ அப்படியே டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க உன்னை கை விட்டுறாங்க, அப்படியே நீ விட்டு கூட இருக்கலாமே, என்னை ஏன் இப்போ ஊழியத்தில் கொடுக்குறேன், நானா உன்னை கேட்டேன். பாருங்கள், இந்த பொறுத்துணை இவங்க எதுக்காகனா, ஏதோ இவங்க ஒரு பெரிய தியாக சுடராக மாறிடுற மாதிரி
கர்த்தரே நமக்கு தியாகமாக இருக்கிறார், அவர் தான் நமக்கு பதிலாக இருக்கிறார். ஆமென். நிறைய பேருக்கு பாருங்கள், இதில் ஒரு பெரிய விஷயம், பிள்ளைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், பொண்ணை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், இப்போ நாங்கள் கர்த்தருக்காக எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டோம். ஏன் இருக்கிற ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் எழுதி ஒப்பு கொடுக்குறது? பிள்ளையை ஒப்பு கொடுத்ததுக்கு இதெல்லாம் செஞ்சிருக்க வேண்டியது தானே. பாருங்கள், சில நேரத்தில் இவங்களுக்கு ஒரு பெரிய எண்ணம், பிள்ளையை ஒப்பு கொடுத்துட்டோம். பாருங்கள், ஒப்பு கொடுக்கலாம், நான் சொல்கிறேன். ஆனால் அவனை வந்து கொண்டு போய் கைதி மாதிரி விடக்கூடாது. அந்த பையனை எடுத்து அவன் கையில் கொடுத்துட்டு கூட்டின்னு போம்மா, நீ தனியாக இருக்கிற, இனி உன் பிள்ளை உனக்கு ஆறுதலாக இருப்பான். பாருங்கள், அதாங்க கர்த்தர். கர்த்தர் எடுக்கிறவர்களை பாருங்கள், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் வந்து நம்மளை பிரித்து வேதனைப்படுத்துறவர்களை கர்த்தர் நம்மளை இணைச்சி அவளை ஆசீர்வதிக்கிறார். அந்த பையனை அவங்க தாய் கையில் கொடுத்து இவனை கூட்டின்னு போ, நீ அவனை நல்லா இருந்தால் அவனை ஆசீர்வதிக்கிறார். எப்படி வெளிப்படுத்தினார் பாருங்கள். இங்கே அதே மாதிரி நடக்குது பாருங்கள். கரைக்கிட்ட வந்து நிற்கிறார், வெளிப்படுத்தினார், வெளிப்படுத்தின விவரமாவது. சொல்லுங்கள், வெளிப்படுத்தினார், வெளிப்படுத்தின விவரமாவது. சீமோன் பேதுருவும் தித்துமு எனப்பட்ட தோமாவும் கலிலே நாட்டில் உள்ள செபுதேவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் பொழுது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. பாருங்க, உடனே இந்த பேதுரு பாருங்க, எப்பவுமே இவர் கொஞ்சம் ஜாஸ்தி பேசுவார், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இல்லையா. இப்போ பேதுரு பார்த்தாரு, ஒருத்தன் மூஞ்ச ஒருத்தன் பார்த்துனுக்கிறான், ஏசும் பரமேறி போயிட்டாரு. சரி, நம்ம இவனுங்களை என்ன பண்ணுறது, நம்மளாவது ஒன்று செய்வோம், நான் மீன் பிடிக்க போகிறோம்பா அப்படின்னு வலையை தூக்கிட்டார் பாருங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஓ இவர் தான் நம்மளை வழி நடத்துகிறவர், சரி நாங்களும் கூட வரோம் வா அப்படின்னு சொல்லி போகிறாங்க. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 7 பேர் அங்கே இருப்பாங்க. வீட்டில் போய் உட்காந்து எண்ணி பாருங்கள், 7 பேரும் சேர்ந்து இப்போ மீன் பிடிக்க போகிறாங்க. போயிட்டாங்க, கடல்லையும் படகு தள்ளின்னு போயாச்சு. அது ஒரு 200 முழம் தூரம்னு சொல்லுது பாருங்க, கரையிலேருந்து போய் இப்போ வலையெல்லாம் போட்டாச்சு. ராமுழுதும் பிரயாசப்படுறாங்க, அங்கே என்ன கிடைக்கல, ஒரு மீனும் கிடைக்கல. எப்பவுமே உங்களுக்கு சொல்கிற பாருங்க, கர்த்தர் இல்லாமல் ஒன்று செய்யணும்னு நினச்சா ஒன்றுமே நடக்காது. சில நேரத்தில் நம்ம நிறைய பிரயாசப்படுறோம் பாருங்க, அப்போவே நல்லா தெரிஞ்சுங்க, நிறைய பிரயாசப்பட்டுட்டோம், அங்கே கர்த்தர் இல்லைன்னு அர்த்தம். நம்ம படுற பிரயாசம் ஆசீர்வாதமாக வரணும்னா கர்த்தர் கூட இருந்தால் மாத்திரம்தான் முடியும். ஆமென். உலகம் பாருங்கள் நிறைய பிரயாசப்படுது, அதுக்கு பலனை பார்க்கல. நாமளும் நிறைய பிரயாசப்படுறோம், ஆனால் நம்ம பலனை பார்க்குறோம், ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். எந்த மாதிரி விளங்குது பாருங்கள். இவங்க நிறைய பிரயாசத்தை படுறாங்க, ஆனால் ஒன்றும் கிடைக்கல. உடனே நடக்கிற சம்பவத்தை வாசிக்கிறேன். 4வது வசனம். விடியற் காலான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள், இவங்களுக்கும் அவருக்கும் எவ்வளோ வருஷம் பழக்க தோஷம்? எத்தனை வருஷம்? 3.5 வருஷமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒருத்தர்கிட்ட வச்சுருக்கிறீங்கன்னு வைங்களேன். அவங்க தூரத்தில் வராங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பார்த்தவொடனே என்ன சொல்லுவீங்க? உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்க, உயிர் நண்பன், கண்டிப்பாக தரமாட்டான், அதெல்லாம் நீ எதிர்பார்க்காதீங்க. பெஸ்ட்டான ஒரு ஆள், உங்களை உயிர் நண்பன், உயிர் தோழி, அப்படியே 2 பேரும் நரமும் சதையுமாக இருந்த ஒரு ஆள்னு வச்சிங்க. 3.5 வருஷம் வீட்டுக்கே போகல, 2 பேரும் ஒன்றா சாப்பிட்றீங்க, ஹாஸ்டலில் ஒன்றா இருக்கிறீங்க, ஒன்றா காலேஜ் போகிறீங்க, ஒன்றா படிக்கிறீங்க, ஒன்றா எழுதுக்கிறீங்க, ஒன்றா ஜோக் அடிக்கிறீங்க, நீங்கள் செய்கிறது அவங்க பார்க்குறாங்க, எல்லாம் நடக்குதுங்க. வந்து கரையில் நிற்கிறாரு, ஆனால் அவர்கள் அவரை அறியாதுன்னாங்க. யோசிச்சு பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு அவங்க மனதில் அந்த வேதனையும் அந்த வியாகுலமும் அவங்களுக்குள்ளே இருக்குது பாருங்கள். இயேசு நிற்கிறாருங்க, முன்னாடி நிற்கிறாரு. அது ரொம்ப தூரம் இல்லை, நீங்கள் அப்படியே வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 முழம் இல்லைன்னா 300 முழம் தான் சொல்லுது. அவ்வளோ தூரத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. அது ரொம்ப ஆழமான இடத்துக்கு கூட போய் மீன் பிடிக்கல, கரையிலேருந்து ஒரு 300 முழம் 500 முழத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. நின்று பார்க்குறாரு, அங்கே நிற்கிறாரு. அவர் நிற்கும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா? முகம் தெரியாமல் இருக்கட்டும், ஏன்னா அது விடிய கால வேலை தான். ஒரு வேளையில் அங்கே நிற்கிறாருன்றது அவங்க அறியாமல் இருக்கிறாங்க பாருங்கள். ஒரு நிழலை பார்த்தே சொல்லலாம் யார் வந்திருக்கிறாங்கன்னு. அவர்கள் அறியாத இருந்தார்கள். எப்பவுமே சொல்கிறேன் பாருங்கள், சில நேரத்தில் நிறைய பிரச்சனையை தூக்கி உள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா, வியாகுலத்தை தூக்கி உள்ளே வச்சுட்டிங்கன்னா, இயேசு வந்து நின்னா கூட உங்களால் பார்க்க முடியாது. அதனால தான் நிறைய பேருக்கு பிரச்சனையே. இயேசுவன் தட்டி எழுப்பினோட சும்மா இருங்க சார், நீங்கள் வேறு, என் பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? அவரே நின்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, என் பிரச்சனை எவ்வளோ பெருசு, நீங்கள் எங்கேருந்துங்க, இதெல்லாம் வாயில் நிறைய பேசுவீங்க, இதெல்லாம் ஒத்து வராதுங்க, அப்படி தான் பேசுவாங்க. பார்த்துறீங்களா? ஏன்னா இயேசுவே நின்னா கூட நமக்கு தெரியறது கிடையாது. ஏன்னா இவங்க உள்ள அவ்வளோ பெரிய விரக்தியில் இருக்கிறான், அவ்வளோ தூரம் கடந்து போய் நின்றுட்டு இருக்கிறான். இயேசு நிற்கிறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, என்னான்னு கூப்பிட்றாரு. இவங்க என்ன பண்ணிட்டு போய்கிறானுங்க? இவனுங்களை கூப்பிடும் போது என்ன சொன்னார்? உங்களை நான் மனுஷர்களை பிடிக்கிறவளை ஆக்குகிறேன்னு சொல்லி தானே கூப்பிட்டு வந்தார். இப்போ கூட்டிகிட்டு வந்துட்டார், எல்லாத்தையும் விட்டுட்டானுங்க, மறுபடியும் வலையை தூக்கின்னு இப்போ போகிறானுங்க. இப்போ போய் அங்கே செய்கிறாங்க. இப்போ கரையில் நின்று என்னன்னு சொல்கிறாரு? நல்லா சொல்லுங்கள்.
நீங்கள் 3.5 வருஷம் ஒருத்தனுக்கு சோறு போட்டு வளர்த்து வைங்க வீட்டில். உங்களுக்கு உதவி செய்ய ஒருத்தனை சும்மா உதவி இல்லைங்க, 3.5 வருஷம் சோறு போட்டு வச்சுருங்க. ஒரு வேளை எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை விட்டுட்டு அப்படி பின்னாடி போனால் எப்படி கூப்பிடுவீங்க? மனசில் கோவம் வருமா வராதா? நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். பிள்ளைகளே பாருங்கள், இயேசு எப்பவுமே நம்மளை கண்டம் பண்ணுறவர் கிடையாது. இயேசு எப்பவுமே நம்மளை கேவலப்படுத்தணும்னு அவருக்கு அவசியமே கிடையாது. அவன் துரோகம் பண்ணிட்டான், மன விரக்தியில் போயிட்டான், அவன் கண்ணுக்கு ஒன்றும் புலப்படலை. அவர் பண்ண அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவன் மறந்துட்டான். 2 மீன் 5 அப்பத்தெல்லாம் அவர் பெருக்கினதெல்லாம் அவன் மனதில் தோணவே இல்லை. லாசருவை எழுப்புனதெல்லாம் அவன் மனதில் உதயமாகவே இல்லை. அங்கே பெரிய காரியம் நடந்து போச்சு. இதெல்லாம் மறந்துட்டான், இயேசுவே மறந்துட்டான். இப்போ பழையபடி வலையை தூக்கிட்டு அவன் பின்னோக்கி போயிட்டான். என் பொழப்பை நான் பார்த்துக்கிறேன், போயா, இனி வந்து கிறிஸ்துவ வேணாம் இயேசுவை வேணாம் அப்படின்னு பொழப்ப வேணாம் போயிட்டான் பாருங்க. அங்கே நின்று கரையில் தேடி வராரு, அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரு. பிள்ளைகளே எப்படி கூப்பிட்றாரு? பிள்ளைகளே கேட்டு கேட்குறாரு, புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உங்களிடத்தில் உண்டோ என்றார். இங்கேருந்து கேட்குறாரு, அப்பா சாப்பிட ஏதாவது இருக்குதா, போட்டில் ஏதாவது வச்சுருக்கீங்களா? உடனே இவனுக்கு சொல்கிறாங்க, அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை. அவனுக்கு என்ன நினச்சிருப்பாங்க, யாரோ பாவம் வயசான ஒரு சோறு கீறு இல்லாமல் பிச்சை கிச்சை கேட்குறாரு மாதிரி இருக்குது, போட்டில் இருக்குதான்னு அப்படி தான் அவன் நினச்சிருப்பான் பாருங்க. ஒன்றும் இல்லை அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பைபிள் அப்படிலாம் எழுத முடியாது. ஒன்றுமில்லை, போ வேலையை பார். இங்கே வந்து நின்று காலையில் நாங்களே வலையை போட்டு ஒரு மீன் ஆகப்படாமல் நின்றுக்கிறோம். இங்கே வந்து நீங்கள் வந்து ஏதாவது இருக்குதா, புசிக்கிறதுக்கு இருக்குதான்னு கேட்டு ஒன்றும் இல்லை போ அப்படின்றாங்க பாருங்கள். உடனே 6வது வசனம், அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள். அப்போ வலை எங்கே இருக்குது? இவ்வளோ காலம் லெஃப்டில் இருக்குது. இப்போ எடுத்து என்ன சொல்கிறாரு? லெஃப்ட்லேருந்து எடுத்து ரைட்டில் போடு, வலையை வலது பக்கம் போடு. அப்போ லெஃப்டில் என்ன, ரைட்னா என்ன? ஏன் வலது புறத்தில் போட சொன்னார் பாருங்கள். இந்த வலது புறம் என்பது தயவின் பக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. ரைட் ஹேண்டு கடவுளுடைய தயவின் பக்கம், நீதியின் பக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் வேதம் சொல்லுது இல்லையா, ஏசாயால, அவர் தமது நீதியின் வலக்கரத்தினாலே, நீதியின் வலக்கரத்தினாலே நம்மை தாங்குகிறார் என்றது தயவு, நீதின்றது ஈவு, வலதுன்றது அவர்களுடைய கரம் சொல்றாரு பாருங்க. அப்ப இந்த வலப்பக்கம் என்றது எதுனா தேவனுடைய தயவையும் தேவனுடைய நீதியும் குறிக்குது. இப்போ சொல்றாங்க, உன் பிரயாசத்தில் நீ ஒன்றும் கிடைக்கல, உன் பிரயாசத்தில் நீ போயிட்ட, உன்னை நம்பி நீ போயிட்ட. இப்போ வலைய இப்போ லெஃப்ட்ல இருந்து எடுத்து என்ன பண்ணு, ரைட் சைடில் போடு. இப்போ உனக்கு மீன் கிடைக்கும் பாரு. ரைட் சைடில் போடுறாங்க. அவர்கள் படகுக்கு வலது புறம் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை ரைட்டில் போட்டவுடனே மீன் கிடைக்குது பாருங்க. பாருங்க, இன்றைக்கி நிறைய பேருக்கு இதோடைய சில விஷயங்கள் நிறைய பேருக்கு புரியுறது கிடையாது. எப்போவுமே பாருங்கள், கர்த்தர் வச்சிருக்கிற ஃபார்முலாவை நம்ம ஃபாலோ பண்ணாவே நமக்கு நிறைய வெற்றி நடந்துடும். கர்த்தர் வச்சிருக்கிற ஃபார்முலாவை நம்மளுடைய செயல்பாடுகளோடு சேர்த்துக்கிட்டாவே போதும், நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் பாருங்க. நிறைய பேருக்கு இதுதான் விளங்குறது கிடையாது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்களுடைய பிரயாசத்தின் அடிப்படையில் கர்த்தரை வாழ வைக்கிறான்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் என்ன பண்ணுறாரு, என்னுடைய தயவுனால நீயே வாழு, என்னையே வாழ வேண்டார். அதனால தான் எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்கன்னு கேட்குறாரு. இப்போ அவர் எப்படின்னா, அவர் நம்மளை வாழ வச்சு அவருடைய ராஜ்யத்தை வாழ வைக்க நினைக்கிறாரு. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம வாழ்ந்து ராஜ்யத்தை வாழ வைக்கணும்னு நினைக்கிறோம். பாருங்க எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்க. இந்த இடது புறம்ன்றது அப்படியே வலது புறத்துக்கு ஆப்போசிட், ரைட்டுக்கும் லெஃப்ட் அப்படியே ஆப்போசிட் பாருங்க. பாருங்க, அதான் எதிர்பாதமாக நிற்குது. இப்போ இந்த ரைட்டில் தயவு இருக்குது, லெஃப்டில் எப்பவுமே பாருங்க பிரயாசம், வேதனை, கண்ணீர், பிரச்சனை இதுதான் இருக்கும். நீங்கள் நிறைய பேருடைய தொழிலில் ஏன் ரொம்ப பிரயாசம் இருக்குது, அங்கே வந்து தயவு இல்லைன்னா வலையை எங்கே போட்டு வச்சுக்கிறாங்க, லெஃப்டில் போட்டு வச்சுக்கிறாங்க. நிறைய குடும்பத்தில் ஏன் சண்டை, நிறைய குடும்பத்தில் ஏன் ஒரு முன்னேற்றம் இல்லை, நிறைய குடும்பத்தில் ஏன் ஒற்றுமை இல்லை, நிறைய குடும்பத்தில் ஏன் நன்மை நடக்கலை, வலையை எங்கே போட்டு வச்சுருக்காங்க, லெஃப்டில் போட்டுருக்குறாங்க. அதனால தான் வலையை போட்டாச்சு, ஒன்றும் அகப்பட மாட்டேருந்து. சொல்லுங்கள், ஒன்றும் அகப்படவில்லை. வலை போட்டாச்சு, ஆனால் எதுவும் உள்ள என்ன பண்ண மாட்டேருந்து, நன்மைகள் வரமாட்டேருந்து, ஆசீர்வாதம் வரமாட்டேருந்து, செழிப்பு வரமாட்டேருந்து, உயர்வு வரமாட்டேருந்து, மேன்மை வரமாட்டேருந்து, எதுவும் வரமாட்டேருந்து. வலை இருக்குது, போட் இருக்குது, கடல் இருக்குது, இயேசு அங்கே நின்று இருக்கிறாரு, ஆனால் எதுவுமே. வலையை எப்படி போடணும், ரைட் சைடில் அவர் தயவில் போடணும் பாருங்க, அவர் கிருபையில் போடணும். அவர் சொல்றாரு, கொண்டு வா வலையை ரைட் சைடில் போடு, போட்ட உடனே மீன் கிடைக்குது பாருங்க. பாருங்க, இப்போ ஒரு தொழிலை எடுத்துங்க, ஒரு பிஸ்னஸ் எடுத்து, ஒரு குடும்பம் எடுத்துங்க, பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே தயவுள்ள வார்த்தைகளாக இருக்கணும், நீதி உள்ள வார்த்தைகளாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் என்னது, வலையை
போடுறது. இப்போ நான் சொல்கிறேன், கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். வலைய எங்கே போட்டிருக்கிறேன்? ரைட் சைடில். நான் மேலோங்கி வருவேன். வலைய எங்கே போட்டிருக்கிறேன்? ரைட் சைடில். ஏன்னா தேவ தயவை பேசுகிறேன். நான் பெருகுவேன், என்னை கர்த்தர் உயர்த்துவார். கடலின் மணலர்த்தனையாய் நான் பெருகுவேன், வானத்தின் நட்சத்திரங்களாய் நான் பெருகுவேன். வலைய இப்போ நான் லெஃப்ட் சைடில் எப்படி வலைய போகிற தெரியுமா? இவ்வளோ கட்டணம் பாரு, முடிஞ்சு போச்சு. வலை எங்கே போட்டீங்க? உன்னை கட்டினதுலேருந்து என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு. வலைய எங்கே போட்டீங்க? இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் நிம்மதியே இல்லை. வலைய நான் சொல்கிறது விளங்குதா? எனக்குன்னு பிறந்திருக்க இந்த பிள்ளைங்களை பார்த்தா எரிச்சலாக வருது. வலைய போட்டாச்சு, லெஃப்ட் சைடில் போட்டிங்க, எதுவுமே அகப்பட மாட்டேன். வலையை போடுறீங்க, ஆனால் எதுவும் அகப்படாது. நான் வலையை எப்போவுமே சொல்கிறேன் பாருங்கள், தயவில் போடுங்க. உங்கள் தொழிலாக இருந்தாலும் சரி, தயவில் போடுங்க. என் தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தெய்வ தயவு என் தொழில் மேலே இருக்கும். என் பிஸ்னஸ் தெய்வ தயவுனால் பெருகும். தெய்வ தயவு என் பிஸ்னஸில் ஆசீர்வதிக்கப்படும். ஊழியமாக இருந்தால் கூட அப்படி தாங்க. தயவு இல்லாமல், தேவனுடைய நீதியினுடைய ஈவு இல்லாமல் நம்மளை எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கி நிறைய பேருக்கு விலங்குல பாருங்கள். ஒரு கூடனை, பிறவி கூடனை கொண்டு வராங்க. கொண்டு வந்ததே சொல்கிறாங்க, ஏசப்பா ஏசப்பா இவன் குருடனாய் பிறந்தது இவன் செஞ்ச பாவமா இல்லை இவங்க அப்பன் செஞ்ச பாவமா? வலையை எங்கே போடுறான்? ஏசு உடனே சொல்கிறார் பாருங்க, தேவ மகிமை இப்பொழுது இவன் மேலே விளங்க போகுது. தேவ இப்போ அவர் வலையை எங்கே போடுறாரு? ஒரு நிமிஷம் இருப்பா, நான் பார்க்குறேன். டேய் வாடா, உன் பேருண்ணா, உன் ஜாதினா, உன் இணையண்ணா, உன் அப்பன் யார், உங்கள் ஆத்தா யார், இதெல்லாம் கொஞ்சம் சொல்லு. இவன் அப்பன் செஞ்ச பாவம் மாதிரி தான் இருக்குது தம்பி. அப்படியே சொல்லியிருந்தாரு. அவன் எவன் செஞ்ச பாவமோ, அப்பன் செஞ்ச பாவமோ, ஆத்தா செஞ்ச பாவமோ, அது ஆதாம் மூலியமாக அப்படியே வந்த பாவம். அதெல்லாம் இவனுக்கு விலங்கலை பாருங்கள். எல்லாம் நடந்து சீரி கட்டு போச்சு. இவர் சொல்கிறார், வாழையை ரைட்டில் போடுறாரு. தேவ மகிமை அவன் மேலே வரும். ஆமென். அவன் பார்வை அடைந்தான். சொல்லுங்கள், பார்வை அடைந்தான். நிறைய பேருக்கு இது விலங்கலை பாருங்கள். ஆதியாகமம் கடைசி பகுதியில் வாசிக்கினா யாக்கோப்பு மரிக்க போகிறார். அப்போ பிள்ளைங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறார், பிள்ளைகளுடைய பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பினுடைய பிள்ளைகளை கொண்டு வர சொல்கிறார். உன் பிள்ளைகளை கொண்டு வாடா, நான் ஆசீர்வதிக்கிறேன். மூத்தவன் பேர் மனாசே, ரெண்டாவது பிள்ளை பேர் எப்ராயிம். மனாசேவை கொண்டு வந்து மூத்தவன்றதில் ரைட் சைடில் வைக்கிறான். எப்ராயிம் இளையவன்றதுனால லெஃப்ட் சைடில் வைக்கிறான். இப்போ அவனுக்கு பார்வை அவ்வளோ தெரியல. யாக்கோப்புக்கு வயசாகி போச்சு, பார்வை மங்கி போயிடுது. உடனே பாருங்கள், யாக்கோப்பு கையை எடுத்து ரைட் ஹேண்டை எப்ராயிம் மேலே வைக்கிறாரு, லெஃப்ட் ஹேண்டை கொண்டு போய் மனேச மேலே வைக்கிறார். உடனே யோசேப்பு அதை தடுப்பான். இல்லை உன் கண்ணு தெரியல, நீ மாற்றி வைக்கிற. சொல்கிறார், எனக்கு தெரியும், நான் சரியாக வைக்கிறேன். ரைட் ஹேண்டை கொண்டு போய் எங்கே வைக்கிறாரு? எப்ராயிம். லெஃப்ட் ஹேண்டை கொண்டு போய் எங்கே வைக்கிறாரு? மனாசே. என்ன தெரியுது உங்கள் கண்ணுக்கு? உங்கள் கண்ணுக்கு என்ன தெரியுது? திருப்பி காமிக்கிறேன். என்ன தெரியுது? கல்வாரி சிலுவை தெரிந்து பாருங்கள். இளையவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான், மூத்தவன் சபிக்கப்பட்டான். பாருங்கள், அதே தான் நடந்துச்சு பாருங்கள். அவர் இயேசு கிறிஸ்து மூத்த சகோதரர் சாபமானார், எப்ராயிமாகிய நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். அதனால தான் வலகரத்தை நம்ம மேலே என்ன பண்ணார்? வைத்தார். அதனால தான் வலகரத்தை தூக்கி வச்சார். நீங்கள் வாசித்தீங்கன்னா, பெஞ்சமின் பிறக்கும் போது அவன் தாய் பேர் வைப்பா. அவனுக்கு பெனோனி, என் துக்கம்னு பேர் வைப்பா. பெனோனி. உடனே யாக்கோபு சொல்லுவான், அவன் பெனோனி இல்லை, அவன் பெஞ்சமின். பெஞ்சமின்னுக்கு என்ன தெரியுங்களா அர்த்தம்? என் வலது கரத்தின் பிள்ளைன்னு அர்த்தம். என் வலது கரத்தின் பிள்ளை. அவன் பெஞ்சமின், அவன் வலது கரத்தின் பிள்ளைன்னு அர்த்தம். நம்ம பெஞ்சமின் சந்ததி, நாம் தேவனுடைய வலது கரத்தின் பிள்ளைகள். ஆமென். எந்த பேர் விசுவாசிக்கிறீங்க பாருங்கள். அதனால தான் நிறைய பேருக்கு சில விஷயங்கள் புரியாத காரணம் இதுதான். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வெற்றியை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நம்ம வெற்றியில் நின்று தான் வெற்றியே பார்க்குறோம். ஏன்னா கிறிஸ்து தான் வெற்றி. ஏமே, வெற்றியை கொண்டு வர்றதில்ல, வெற்றியில் நின்று அந்த வெற்றியை பார்க்கணும். ஏமே, இப்போ நம்ம நிறைய பேர் சுகத்தை கொண்டு வரணும்னு பார்க்குறோம். இல்லை, சுகத்தில் நின்று அந்த சுகத்தை பார்க்கணும். பாருங்கள், செழிப்பை கொண்டு வர்றதில்ல, செழிப்பில் நின்று செழிப்பை பார்க்கணும். ஏமே, சொல்லுங்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, இயேசு கிறிஸ்து என்னுடைய வெற்றியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னுடைய சுகமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னுடைய செழிப்பாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னுடைய சமாதானமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னுடைய உயர்வாக இருக்கிறார். ஆமென். இப்போ நின்று பார்க்க வேண்டிய நாம எட்டி பார்த்துன்னுக்கிறோம். வெற்றி வராதா, நன்மை வராதா, மேன்மை வராதா, சுகம் வராதான்னு என்ன பார்க்குறோம்? எட்டி பார்க்குறோம். நான் சொல்கிறேன், நின்று பாருங்கள். சொல்லுங்கள், நின்று பாருங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நின்று பாருங்கள்.
ஏன் அப்படின்னா பாருங்க, கர்த்தர் சொல்லி கொடுக்குற அந்த வார்த்தைகளை நம்ம கற்றுக்கொள்ளணும். அதனால தான் வலது பக்கம் போடணும். எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க, வலது பக்கத்தில் வலையை போடுங்க. வலது பக்கம் வலையை போடுறதுன்னா தயவலியும் தேவ நீதியிலையும் தேவ கிருபையிலையும் வலையை போடுறது. இப்போ வாசிக்கலாம் திருப்பி 21:6. நீங்கள் படவுக்கு வலதுபுறம் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார்கள். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதனால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க, இழுக்க மாட்டாதிருந்தால். சொல்லுங்கள், இழுக்க மாட்டாதிருந்தால். எத்தனை பேர் இருக்காங்கங்க? 7 பேர் இருக்காங்க. 7 பேரும் சாதாரண ஆளா? 7 பேர் ஒரு 3.5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மீன் பிடிச்சவன். 3.5 வருஷமாக நல்லா ஓய்வு, ஏசு கூட சாப்பிட்டு தூங்கி ஊழியத்தில் இருந்து உடம்பு இப்போ எப்படி இருக்குது? எல்லாம் பெருத்து மத்து கத்தாக இருக்கிறான். 7 பேரை சேர்ந்து அதை என்ன பண்ண முடியல? இழுக்கணும்னு நினைக்கிறான், ஆனால் இழுக்க முடியல. இழுக்கணும்னு நினைக்கிறான், ஆனால் இழுக்க முடியல. அதுக்கப்புறம் 7வது வசனம், அந்த வசனத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. இழுக்க மாட்டாதிருந்தார்கள். மீண்டும் வரும் அதுக்கு. இயேசுக்கு அன்பாக இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷன் அவன் உடனே கரையை பார்த்துட்டு பேதுருக்கிட்ட சொல்கிறான், பேதுருவே அங்கே நிற்கிறது யார்? கர்த்தர். இதுனாங்க இயேசுக்கு அன்பாக இருந்த சீஷன். ஏன் இயேசுக்கு அன்பாக இருந்த சீஷன் அவனை மாத்திரம் சொல்லுது? மற்றவங்களாம் இருந்தால் இயேசுக்கு கசப்பாக இருந்த சீஷர்களா? ஏன் இவனை மட்டும் இயேசுக்கு அன்பாக இருந்த சீஷன் சொல்லுது? மற்றவங்களாம் இயேசுக்கு கசப்பாக இருந்தாங்களா? இல்லை இயேசுக்கு வந்து விரோதமாக இருந்தாங்களா? இல்லை இயேசுக்கு வந்து இவங்க அன்பாக இல்லைங்க, மற்றவங்களாம் வந்து இவனுக்கு அடுத்து அன்பு கீழே இருந்தவங்களா? அந்த சீஷர்களை யார் கொண்டு வந்தது? இயேசு தான் கொண்டு வந்தார். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. அப்போ இவன் மட்டும் இயேசுக்கு அன்பாக இருந்தால் நீங்கள் எழுதப்படுறது. மத்தேவு, மார்க்கு, லூக்கா இந்த 3 சுவிசேஷ புத்தகத்தையும் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த இயேசுக்கு அன்பாக இருந்த சீஷன்ற வார்த்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. யோவான் தான் பார்ப்பீங்க. சீஷனாகி யோவான். இயேசுக்கு அன்பாக இருந்த சீஷனே பார்க்க மாட்டீங்க. ஆனால் இதில் மாத்திரம் இயேசுக்கு அன்பாக இருந்த சீஷன் பார்ப்பீங்க. ஏன்னா இதை எழுதுனதே அவர் தான். இதை எழுதுனதே அவர் தான். அதனால் அவர் என்ன பண்ணிட்டார்? இயேசுக்கு அன்பாக இருந்த சீஷன் எழுதிக்கிட்டார். அவர் சும்மா எழுதலை. அவர் இயேசுவினுடைய அன்பை ருசி பார்த்துருந்ததுனால தான் அவர் தன்னை யோவான்னு எழுதலை. நீங்கள் நிறைய இடத்துல யோவானுடைய சுவிசேஷ புத்தகத்தில் பார்க்கும்பொழுது சீஷன் யோவான்னே வராது. இயேசுக்கு அன்பாக இருந்த சீஷன், இயேசுக்கு அன்பாக இருந்த சீஷன் அப்படி தான் வரும். ஏன்னா அவர் தன்னை யோவான்னு போல இயேசுவை அன்பை ருசி பார்த்தபடினால இயேசுக்கு அன்பாக இருந்த சீஷன் அப்படி எழுதுறார். யோவான்றதை எடுத்துட்டார், தம் பேரையே எடுத்துட்டார். இயேசுக்கு அன்பாக இருந்த, ஏன்னா அவர் இயேசுவின் அன்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறார், ருசி பார்த்துட்டார் பாருங்க. அதனால தான் அந்த கரையில் அங்கே நின்று இருந்த உடனே எல்லாரும் பார்க்குறாங்க, ஆனால் தெரியல. ஆனால் யோவானுக்கு மாத்திரம் தெரியுது. பேதுருவே அங்கே நிற்கிறது யார் தெரியுமா? அவர் யார்? அவர் இயேசு. சொன்ன உடனே அவர் கர்த்தர் அப்படின்னு சொன்ன உடனே பாருங்க பேதுரு அப்படியே தண்ணியில் குதிக்கிறான். வாட்சி பாருங்க 7வது வசனம். இயேசுக்கு அன்பாக இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே அவன் வஸ்திரம் இல்லாதிருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். அவன் கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிட்டாரு? எப்பெல்லாம் நீங்கள் இயேசுவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களோ உங்கள் கண்ணுக்கு அவர் தெரிவார். ஆமென். பாருங்க, நிறைய பேர் இயேசுவில் எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வரதில்லை, தங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் அனுபவங்களையும் எக்ஸ்பீரியன்ஸாக வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் யார்கிட்ட ஒரு ஆலோசனை கேளுங்களேன், எங்கேருந்து அவங்க ஆலோசனை கொடுப்பாங்க? உதாரணத்துக்கு கேளுங்க, ஒரு வாலிப பையன் போய் கேட்குறான் ஒரு வயசானவர்கிட்ட, தாத்தா இந்த பொண்ணுங்களை பார்த்தா ஒரே பிரச்சனையாகுது, நீ என்ன சொல்கிற? உடனே அந்த தாத்தா என்ன பண்ணுவார்? ஆமாண்டா, நான் கூட வயசில் அப்படிலாம் இருந்தேன், ஆனால் பாரு நான் எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுவேன்னா நிறைய யோகா பண்ணுவேன். அவர் எங்கே எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கொண்டு வர்றாரு? அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அங்கே என்ன பண்ணுறாருங்க கொடுக்குறாரு. ஒரு திருமணத்தை பற்றி கேட்டு பாருங்களேன். 2 பக்கத்து வீட்டு அம்மாங்க பேசிக்கிறாங்கன்னு வச்சுங்க. இந்த அம்மா போய் அந்த அம்மா கிட்ட கேட்குறாங்க, ஏங்க ஆண்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க? ஆமாங்க, எல்லா ஆம்பளைங்களும் அப்படி தாங்க. இவங்க எப்படி எல்லா ஆம்பளைங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்க? ஆம்பளைங்க அப்படி தான் இருப்பாங்கன்றத இவங்க வந்து கேட்டாங்க. எங்கள் அம்மா கூட அப்படி தாங்க சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் சித்தப்பாக்குறாரு பாருங்க, எங்கள் சித்திக்கிட்ட ஒரே போராட்டங்க பாருங்கள், இந்த உலகத்திலே இது இப்படி தாங்க இருக்கும். இது எங்கேருந்து வந்துச்சு? எல்லாருக்கும் எங்கேருந்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னால் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்களோ அதை தான் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. கல்யாணம் நல்லதா கெட்டதா? என்னை பொறுத்தவரையும் கெட்டதுங்க. உங்களை பொறுத்தவரையும் கெட்டதா? உங்களை கேட்டால் எனக்கு வந்து 50% நல்லதுங்க, 50% கெட்டதுங்க. இன்னொருத்தரை கேட்டால் எனக்கு வந்து 75% நல்லதுங்க, ஒரு 25% கெட்டதுங்க. இன்னொருத்தரை கேட்டிங்கன்னா சுத்தமாக சொல்கிறேங்க, கல்யாணம் பண்ணுறது மட்டமான பேச்சுங்க. இவங்களாம் எங்கேருந்து வந்துச்சிங்க? கல்யாணம் நல்லதா கெட்டதா? சொல்லுங்கள், நல்லதா கெட்டதா?
AFT Electronic City Bangalore welcomes you to attend weekly worship service.